Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வரவும் அவருடைய பரிசுத்த வேதத்தை நாம் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence and to meditate His word on this morning hour. இந்த நாளிலேயும் கர்த்தர் புது கிருபைகளை தந்து அவர் வழிநடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Even today the Lord is able to give us new mercies and lead us in faithfully. கர்த்தர் இம்மட்டும் செய்த உதவிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all help that the Lord has done so far. இந்த நாளிலேயும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அவருடைய இன்ப பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்து அவருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Even today let us look unto the Lord and pray for His promises to be fulfilled in life and to give His sweet presence to us. கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and look unto the Lord and pray. நன்றி ஆண்டவரே. ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை, ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை, என்றும் மறவேன் வாக்குத்தத்தம், நீதியுமே சமாதானமே, என்றும் மறவேன் வாக்குத்தத்தம், நீதியுமே சமாதானமே, இலை நிற்கும் கிருபை தாருமே, நீலை நிற்கும் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful God, we thank you with a grateful heart. இந்த காலவேளையிலே நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்திலே முற்றிலும் தாழ்த்தி ஆண்டவரே எங்களை நாங்கள் படைக்கிறோம். Lord, this morning we completely humble ourselves and commit at your presence, Lord. இந்த காலவேளையிலே தேவனுடைய இன்ப பிரசன்னம் எங்களை மூடி ஆண்டவரே எங்களை இன்றைக்கு வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, this morning we pray that your sweet presence may cover us and lead us today, Lord. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Lord, open the eyes of our heart today that we may behold the marvelous things of your word. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Speak with us, Lord. எங்களை சந்தியும் ஆண்டவரே. Lord, meet us, Lord. எங்களை ஆண்டவரே ஒருமுறை கூட நீர் உம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we also pray that you, Lord, once again, Lord, form and mold us according to your purpose, Lord. இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நாங்கள் அறியவும் உம்முடைய வேதத்தை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையின் ஞானத்தையும் தாரும். Lord, give us mercy and wisdom to understand you, to know you and understand your word, Lord. ஆண்டவரே பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து உம்முடைய நலமான வழிகளில் எங்களை நடத்தும் அப்பா. Lord, teach us that are profitable to us and lead us in your good ways, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் இன்றைக்கு மகிமைப்படுத்தும். Glorify your name alone today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. கர்த்தர் மீண்டும் ஒரு முறை நீதிமொழிகளிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற 180 தியானங்களில் நாம் பங்கெடுக்க தேவன் அளிக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us to take part in this 180 devotions from Proverbs. இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். I hope and believe in the Lord that these are a blessing to you. இந்த தியானத்திற்காக நீங்கள் வந்திருக்கிற சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல் பார்க்கிறவர்கள், லைஃப் டிவி பார்க்கிறவர்கள், ஆர்க் டிவி பார்க்கிறவர்கள்,
நம்முடைய சபையினுடைய ஏசிய சர்ச் ஆவடி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். I once again greet and welcome all who are watching us through Satyam Gospel YouTube channel, Ark TV, Live TV and also through ACA Avdi YouTube and Facebook channel. இந்த நாளும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. May the Lord make this day a blessed day to you. இன்றைக்கு நான் தொடர்ந்து நீதிமொழிகளை குறித்து நாம் தியானிக்கலாம். So let us continue meditating from the book of Proverbs. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read Proverbs 3 verse 3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். Let not mercy and truth forsake thee, bind them about thy neck, write them upon the table of thine heart. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. Let not mercy and truth forsake thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. Glory be to the holy name of God. நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே இவ்விதமாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலந்த தேவனுடைய சுபாவங்கள் சத்தியங்களை நாம் வாசிக்கிறோம். We read in the Bible in many places where such kind of two things coming together which are the attributes of God. இவைகள் நாம் ஒழுங்காய் நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் உண்மையாகவே அவைகளிலிருந்து நாம் பெற வேண்டிய நன்மைகளை நாம் நிச்சயமாய் அனுபவிக்க முடியும். If we understand them in the right way, surely we can inherit the blessings out of them. இங்கே இந்த ஞானி சொல்றாரு, இத ரெண்டையும் நீ என்ன செய்யணும்னா பூண்டு கொள்ளணும். So here the wise man says you have to bind both the things around your neck. ஏனென்றால் இவைகள் ரெண்டுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து மிக மிக அவசியம். It's because both are very much necessary for your life. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், If you read chapter 3 and verse 4, நீ வந்து அதிலிருந்து கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாமல் இருக்குமானால், if truth and mercy do not depart from you, 4ஆம் வசனத்துல அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். so shall you find favor and good understanding in the sight of God and man. அப்போ தேவனுடைய பார்வையிலேயும் மனுஷனுடைய பார்வையிலேயும் தயவு நற்புத்தி இவைகளை பெற வேண்டுமானா இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Therefore it means that both these things are very much essential for us to find favor and good understanding in the sight of God and man. அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்க. How does he say it? அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொன்னா அந்த கிருபையும் சத்தியமும் நம்ம விட்டு விலகாம இருக்கணும்ன்றதுக்கு அவர் ரெண்டு உருவகங்களை கொடுக்கிறாரு. So here he gives two kinds of things to show how important they are, they should not depart from our life. அதாவது முதலாவது எப்படி விலகாம இருக்கணும்னா, எப்படி கழுத்துல போடுற ஒரு சரப்பணி, எப்படி ஒரு நெக்லஸ் ஒரு செயினை வந்து ஒருவன் ஒவ்வொரு நாளும் கழற்றி வைக்க மாட்டானோ, அது எப்பொழுதுமே அவன் இரவு பகலாய் போட்டு அவன் வாழுவானோ, அதை போல நீ வைத்துக்கொள். Like how a person wears a necklace or a chain around his neck where he will not take it away daily, similarly you should have both mercy and truth bind around your neck like a necklace. எப்படி அதை அவனை அலங்கரிக்க பயன்படுத்துறோம் அவ்விதமா இது ரெண்டையும் அலங்காரமா வைத்துக்கொள். Like how you wear it out to decorate yourself, you are supposed to have these both to decorate yourself. எப்படி இந்த கழுத்துல பூண்டுகிற ஒரு ஆபரணம் எப்படி எல்லாருடைய கண்களுக்கு தெரியுமோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கை கூட எல்லாருடைய பார்வையிலேயும் இந்த கிருபையும் சத்தியமும் வெளிப்படணும். Like how an ornament that is worn around your neck is very evident to every person, similarly this mercy and truth should be seen by all people. வெளியில தெரிகிறது மாத்திரம் இல்ல, It is not only seen outside, அவைகளை உன் உள்ளான இருதயத்துல கூட எழுதி வைத்துக்கோன்னு சொல்றாரு. and he also says you should write them upon the table of your heart. இன்னொரு விதமா சொன்னா, உன் இருதயத்தை விட்டு எண்ணத்தை விட்டு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு உன் சுபாவத்தை விட்டு அது நீங்கவே கூடாது. And it means that in other words it should not depart from your life, from your heart, from your thoughts and from you. இந்த கிருபையும் சத்தியத்துக்கும் இவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த ஞானி கொடுப்பதற்கான காரணம் என்ன? What is the reason for this wise man to give so much importance for mercy and truth? ஏன் அது நம்மை விட்டு விலகாம இருக்க வேண்டும்? Why that should not depart from us? தமிழ்ல வந்து இந்த வார்த்தை வந்து எப்படி எழுதி இருக்குன்னா, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாகன்னு போட்டிருக்கு. In Tamil it is written as let not mercy and truth depart from you. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப இன்னும் ஆழமா இருக்கு. அது சொல்லுது, இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை கைவிடாதிருப்பதாகன்னு போட்டிருக்கு. But in English it says that let not mercy and truth forsake thee. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்படி இது ரெண்டும் நம்மள விலகாம நம்மள கைவிடாம இருக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இது கொடுக்கப்படுகிறது? Why so much of importance is given to mercy and truth that it should not be departed and it should not forsake us? மூன்று காரணங்கள். Three important reasons. முதலாவது எழுதி
கொள்ளுங்க. ABC என்று சொல்லுகிறேன், ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிக் கொள்ளும்படியாக. I will list them as ABC for you to understand easily. முதலாவது என்னவென்றால், ஏன் இது முக்கியம் என்றால், Why it is so important? முதலாவது இது தேவனுடைய தன்மையாக இருக்கிறது. First, it is God's attribute. இது தேவனுடைய சுபாவமாக அல்லது அவருடைய தன்மையாக இருக்கிறது. It is God's attribute. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் சங்கீதம் 86 சங்கீதம் 15 வசனத்தை வாசித்தால், If you read Psalm 86 verse 15, ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். but thou, O Lord, art a God full of compassion and gracious, long suffering and plenteous in mercy and truth. இங்க கிருபைன்ற வார்த்தை வந்து இரக்கத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. But here in English it is mercy and truth. நீங்க தமிழ்ல பார்க்கும்போது பூரண கிருபை என்றது எப்படி வாசிக்கலாம்னா, பூரண இரக்கமும் சத்தியமும் உள்ள தேவன். So here you can read it as a God full of plenteous in mercy and truth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவனுடைய தன்மை, தேவனுடைய சுபாவமே எப்படிப்பட்டதுன்னா, இரக்கம் அல்லது கிருபையும் சத்தியமும் நிறைந்த ஒருவராக வெளிப்படுகிறார். God's attribute or God's very nature is that he is seen as a God of mercy and truth. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் சங்கீதம் 89 சங்கீதம் 14 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Psalm 89 and verse 14, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று வாசிக்கிறோம். justice and judgment are the habitation of thy throne, mercy and truth shall go before thy face. அப்போ அவருடைய முகத்துக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக செல்லுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருபையும் சத்தியமும். It means mercy and truth goes before his face. இது வந்து அவருடைய சிங்காசனத்தினுடைய நிலையாக இருக்கிறது. And that is the state or habitation of his throne. தேவனையும் கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்கவே முடியாது. We cannot separate God and the truth and mercy. இது ரெண்டையும் அவர் கலந்தவராக வைத்திருக்கிறார். He has both mixed with him. இதை ஒருவனும் ஒரு நாள் பிரிக்க முயற்சி செய்யக்கூடாது. And no person can even try to separate it from God. எங்கே தேவனுடைய கிருபை இருக்கிறதோ அங்கே தேவனுடைய சத்தியமும் இருக்கும். So where there is mercy of God, there is truth of God as well. எங்கே தேவனுடைய சத்தியம் வெளிப்படுகிறதோ அங்கே தேவனுடைய கிருபையும் வெளிப்படும். Where the truth of God is revealed, the mercy of God is also revealed there. ஒருவன் வெறும் தேவ கிருபையை மாத்திரம் பற்றிக்கொண்டு போற்றிக்கொண்டு தேவனுடைய சத்தியங்களை மறந்துடக்கூடாது. A person cannot lean upon the mercy of God alone and praise the mercy of God alone and forsake the truth. அதே போல இல்ல, சத்தியம் சத்தியம் ஆழமான சத்தியம்னு சொல்லி வரும் சத்தியத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு இரக்கமும் கிருபையும் விட்டுறக்கூடாது. On the other side, he should not keep hold of the truth alone and forsake this mercy. ஒருவன் தேவனுடைய கிருபையை ருசிப்பானால் அவன் தேவனுடைய சத்தியத்தை அறியதான் வேண்டும். So if a person tastes the mercy of God, at the same time he should also know the truth of God. ஒருவன் தேவனுடைய சத்தியங்கள் அவனுக்கு வெளிப்படுமானால் அவன் தேவனுடைய கிருபையை அறிந்தவனாய் இருப்பான். If the truth of God is revealed to a person, it means that he will also know the mercy of God. இதை நீங்கள் இன்னொரு வார்த்தையில விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், If you want to understand it in another word, இதை இவ்விதமாய் சொல்லலாம். this can also be stated this way. தேவனுடைய அன்பு, தேவனுடைய கோபம். It is the love of God and the wrath of God. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நியாயம். Mercy of God and the justice of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதைதான் தேவன் தன்னுடைய தன்மையாக கொண்டிருக்கிறார். So this is God's attribute. அதைதான் இயேசு இந்த உலகத்திலே வரும்போது இது ரெண்டையும் நமக்காக வெளிப்படுத்தினார். So this is what Jesus also revealed when he came into this world. அவர் வந்து வரும்பொழுது அவர் ஒரு பக்கம் இரக்கமுள்ளவராக இருந்தார், அதே வேளை சத்தியத்தை வந்து விலகாம சத்தியத்தை வந்து வெளிப்படையாக அவர் வந்து வெளிப்படுத்தினார். So when he came into this world, he was very merciful, but at the same time he did not depart from truth, and he revealed the truth to us. அவருடைய சிங்காசனமே கிருபையையும் சத்தியத்தையும் உடையதா இருக்கிறது. So his throne was having this justice and judgment. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது, That's why when Isaiah prophet writes, ஏசாயா 16:5 பாருங்கள். if you read Isaiah 16:5, அங்கே வாசிக்கிறோம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். In mercy the throne will be established, and one will sit upon it in truth, in the tabernacle of David, judging and seeking justice and hastening righteousness. கவனித்தீங்களாங்க? Did you notice the word? கிருபையினால சிங்காசனம் நிலைத்திருக்கும் அல்லது ஸ்தாபிக்கப்படும். In mercy the throne will be established. ஆனா அந்த கிருபையை போய் பார்த்தீங்கன்னா அங்க என்ன வெளிப்படும்
இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறவர் அவர் உண்மையோட வீற்றிருப்பார், சத்தியத்தோட வீற்றிருப்பார். But when you look at the throne, you will find the one who sit upon it in truth. நீங்கள் சங்கீதம் 25:10 வாசிப்பீர்களானால், if you read Psalm 25:10, இதே போல தேவனுடைய தன்மை வெளிப்படுகிறது. so here also the attribute of God is revealed. கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். All the paths of the Lord are mercy and truth unto such as keep his covenant and his testimonies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நீங்கள் அதே போல சங்கீதம் 57:3 வாசிப்பீர்களானால், if you read Psalm 57:3, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். he shall send from heaven and save me from the reproof of him that would swallow me up. God shall send forth his mercy and truth. கவனித்தீங்களா? என்னோட சொன்ன ஒவ்வொரு கருத்தையும் கவனித்தீங்களா? so did you notice all the words that I told you? தேவனுடைய தன்மையே அவர் இரக்கமும் கிருபையும் சத்தியமும் உள்ளவர். the very attribute of God is he is merciful, he is gracious and his truth. அவருடைய சிங்காசனத்துக்கு போவீங்களானா சிங்காசனம் கிருபையில இரக்கத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது, அதுல இருந்து சத்தியம் வெளிப்படுகிறது. if you go to his throne is being established in mercy and there is truth that is revealed from it. அவருடைய பாதைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிருபையும் சத்தியமும் கலந்திருக்கிறது. and if you look at all his paths, there is a mercy and truth that are mixed in it. அவர் ஒரு மனுஷன் தேவனை நோக்கி அபயமிடும்போது பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தும் போது அவர் கிருபையும் வெளிப்படுத்துறாரு, சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. and when a person prays unto the Lord and when he sends it from heaven, he will also send forth his mercy and truth. ஒருவன் ஏன் இந்த கிருபையும் சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது என்று சொன்னால், why should a person not depart from this mercy and truth? இதை விட்டு விலகும்போது அவன் தேவனை விட்டே விலகுகிறான். when he depart from this, he will be departed from the Lord. ஒருவன் இதை வேண்டாம் என்று சொல்லும்போது தேவனையே வேண்டாம் என்று சொல்லுகிறான். when a person refuses this, it means that he refuses God. தேவன் நமக்கு அவசியம் என்று ஒருவன் உணர்வானானால், தேவனோடு உள்ள உறவுல ஒருவன் வளருவானானால், இந்த ரெண்டையும் அவனால் பார்க்காம இருக்கவே முடியாது. so if a person thinks that it is essential for him to grow with the Lord, and if we think that God is essential for your life, then he cannot grow with both of these things. ரெண்டு காரியங்களும் அவசியம். both the things are very essential. அப்போ ஏன் இதை விட்டுறாதப்பா, ஏன் இதை விட்டு விலகாம இருன்னு சொன்னார்னா, நீ தேவனோடு வாழுகிற உன்னுடைய வாழ்க்கைக்கு இது ரெண்டுமே அவசியம். why did he say not to depart from this and not to forsake this? Because the life that we live with God, both these things are essential for it. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of God. தேவன் இல்லாத இடத்துல கிருபையும் சத்தியமும் இருக்காது, கிருபையும் சத்தியம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டாரு. mercy and truth cannot exist in the place where God is not existing, and God will not exist in the place where mercy and truth is not existing. இரண்டாவது காரணம், second reason, ஏன் இந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாம இருக்கணும் அப்படின்னு இந்த ஞானி சொல்லுகிறார் என்று சொன்னால், why does the wise man say that mercy and truth should not depart from you? நீதிமொழிகள் 20:28 பாருங்கள். read Proverbs 20:28. நீங்கள் அதை பார்ப்பீர்களானால், தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் என்று பார்க்கும். here we read mercy and truth preserve the king and his throne is upholden by mercy. தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். mercy and truth preserve the king. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of God. முதலாவது சொன்னேன், ஏன் இது நம்மை விட்டு விலக கூடாது என்று சொன்னா, முதலாவது இவைகள் தேவனுடைய தன்மையா இருக்கிறது. first I told you why mercy and truth should not depart from us. It is because it is God's attribute. இரண்டாவது, இந்த கிருபையும் சத்தியமும் நம்ம விட்டு விலகாம இருக்கிறதுக்கு ஏன் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில சமநிலையை கொண்டு வருகிறது. the second reason why he gives importance to mercy and truth is because these both brings a perfect balance in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமநிலை கொண்டு வருகிறது கிருபையும் சத்தியமும். it is perfect, it is mercy and truth that brings a perfect balance in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of God. நீங்கள் லேவியராகமம் 19:36 வாசிப்பீர்களானால், if you read Leviticus 19 and verse 36, சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும்.
நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வாசிக்கிறோம். We read, you shall have honest scales, honest weights, and honest ephah, and honest hin. I am the Lord your God who brought you out of the land of Egypt. நீதிமொழிகள் 11:1 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 11 and verse 1, வேதம் சொல்லு, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளே அவருக்கு பிரியம் என்று வாசிக்கும். we read dishonest scales are an abomination to the Lord, but a just weight is his delight. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒரு ராஜாவை ஏதாவது ஒன்று காக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது என்னன்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில கிருபையையும் சத்தியத்தையும் சமநிலையில அவர் காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். So if something ought to preserve the king, it means that he should keep this mercy and truth in a perfect balance in his life. ஒரு மனுஷன் நியாயமாய் வாழுகிறான், ஒரு மனுஷன் நீதியாய் வாழுகிறான் அப்படின்னா வெறும் கிருபையை பிடிச்சிட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது, வெறும் சத்தியத்தை பிடிச்சிட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது, இதை ரெண்டையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சமநிலையில பாதுகாக்க வேண்டும். If a person says that he lives a just life or a righteous life, so if he just keep on holding only mercy alone or truth alone, it will not be working out. But if he should have this mercy and truth in a perfect balance in his life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதுல கிருபையை ரொம்ப ஜாஸ்தி வச்சுக்கிட்டு சத்தியத்தை கம்மி பண்றது, அல்லது சத்தியத்தை ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு கிருபையை கம்மி பண்றது சுமுத்திரையான தராசாக நம்ம வாழ்க்கையில இருக்காது. So if in this case, if you have mercy at a higher rate and truth very low, or truth at a higher level and mercy at low, that cannot become a just weight or perfect balance. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே கிருபை தான், வெறும் கிருபையே உயர்த்திட்டு இருப்பாங்க, அவங்க சத்தியத்தை விட்டுருவாங்க. Today many people we see where they just keep on exalt and praise the mercy alone, and they just forsake the truth. இன்னொரு விதமா சொன்னா, in other words, எல்லாத்துக்கும் இரக்கம் 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 அன்பு அன்பு இப்படியே சொல்லிட்டு நீதி நியாயத்தை விட்டுருவாங்க. So they will just keep on speaking and saying and showing love, mercy and kindness, and they will just forsake the truth and justice. ஒரே இரக்கம் மனதுருக்கம் இதே தான் ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர சத்தியத்துல நிலைச்சிருக்க மாட்டாங்க. They will only have mercy and compassion and kindness, and they will not stand firm in the truth. இரக்கமா இருக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய சட்டதிட்டங்களை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய நியாயத்தை, தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அதெல்லாத்தையும் அது பரவாயில்ல, சத்தியம் இருந்தா உடைச்சா கூட பரவாயில்ல, இரக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. They will say we have to be merciful is important, and therefore they will not keep their life towards the rules and the regulation or the laws and commandments of God, and they will break the truth in their life. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெடிஷன் அப்படியே பிடிச்சிடுவாங்க. So some people will take hold of this tradition. அவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாமே சட்டப்படி இருக்கணும், எல்லாம் நியாயப்படி இருக்கணும், எல்லாம் நீதியின்படி இருக்கணும், அந்த கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாதுன்னு சத்தியத்தை நல்லா உறுதியா பிடிச்சிடுவாங்க. So they will take hold of firmly upon this truth, saying that we should abide by the rules, abide by the laws, abide by the commands, and they will not move away from that line. எந்த காம்ப்ரமைஸும் எந்த விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. They will never compromise in that at all. கொஞ்சம் கூட ஒரு இழக மாட்டாங்க மனசு. They will not even bend a little towards it. வார்த்தை தான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சட்டதிட்டங்களை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேசுவாங்க. So they will say it should be as such, word is a word, and they will insist more upon these rules and commands. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஒரு இரக்க சுபாவமோ ஒரு மனதுருக்கமோ கொஞ்சம் ஆகிலும் அவங்க ஒரு கிருபை உள்ளவங்களாகவும் நீ அவங்கள பார்க்கவே முடியாது. At the end you cannot find them to be merciful or compassionate or person with grace. இததான் இயேசு அடிக்கடி தம்முடைய வார்த்தையை கேட்க வந்தவர்களுக்கு அடிக்கடி இதை போதித்தார். So this is what Jesus also taught very often to the people who came to listen to him. நீங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you read Matthew 23 and verse 23, அங்கே வேதபாரகர் பரிசேயரிடத்தில் ஆண்டவர் பேசுறத பாருங்க. Here we see Jesus spoke with scribes and Pharisees. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, woe to you scribes and Pharisees, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். For you pay tithe of mint and anise and cumin, and have neglected the weightier matters of the law, justice and mercy and faith. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். These you ought to have done without leaving the others undone. என்ன அழகா பேலன்ஸ் கொண்டு வராரு பாருங்க. How beautifully he brings the balance here. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, what is the problem here? நீங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு தராசை நீங்க வெச்சுக்கிடுங்களேன். You can have a weighing balance before you. ஒரு தராசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க
நியாயப்பிரமாணத்துல கற்பிக்கப்பட்டிருக்கிற பெருன வெந்தயம், ஒத்தலாம், சீரகம் இதுல உள்ள தசம பாகங்களை செலுத்துகிறது. On one side of the balance, you have all these tithes that the law says about tithes of mint, anise, and cumin. அதுல ஆண்டவர் கொடுக்க சொல்லிட்டார், நான் கொடுக்கிறேன் அப்படின்றது ஒரு பக்கம். So on one side you say the Lord has asked me to give, so I give it. You have it on one side of the balance. அதே தராசுல இன்னொரு பக்கம் நீங்க எதை வைங்கன்னு சொன்னா நீதி, இரக்கம், விசுவாசம். At the same time, on the other side of the balance, you place justice, mercy, and faith. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா, So what happens now? இந்த பரிசேயரும் வேத பாரகரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா மனுஷர் காணும்படி கர்த்தருக்கு கொடுக்கிறவைகள் எல்லாம் கரெக்டா கொடுத்துறாங்க. So these scribes and Pharisees give all these things which they ought to give to God. That is evident to people. நியாயப்பிரமாணத்துல சொல்லிருக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்கு, நான் கொடுத்துருவேன். It is written in the law that we should give, so I give it to it. நான் இந்த கணக்க தீர்த்துருவேன். I will finish off the accounts. ஆகவே அவங்க வாழ்க்கையில பார்த்தா பண விஷயங்கள்ல, பொருள் விஷயங்கள்ல வந்து ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. So they will be very honest and faithful in their money matters and things that they are supposed to give. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, on the other side, அதே நியாயப்பிரமாணம் எதை பத்தியும் பேசுதுன்னா நீதி பேசுது, நியாயம் பேசுது, விசுவாசத்தை பேசுது. The same law also speaks about justice, mercy, and faith. இதெல்லாம் வேண்டாம். We don't want all these things. நம்ம தான் காசு கொடுத்துட்டோம்ல, we have paid the money, right? நம்ம தான் சடங்குகளை நிறைவேற்றோம்ல, we have fulfilled all the tradition, நம்ம தான் எல்லா சட்டதிட்டங்களை நிறைவேற்றி முடிச்சிட்டோம்ல, we have fulfilled all the laws and customs. அது போதும். That is enough. இது தேவையில்லை. This is not necessary. சொல்றாரு இங்க பாருப்பா, நான் வந்து இந்த தசம பாகம் உங்க காணிக்கைகள்லாம் வேண்டான்னு நான் சொல்லல. Look here, the Lord says, look here, I don't say that we don't want your tithes or offerings. நீ கர்த்தருக்கு கொடுக்கறத நான் குறைவா பேசல. I don't underestimate what you offer to God. ஆனா அதே வேளையில நீ ஒரு பக்கம் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இன்னொன்னு கவனிக்காம போயிட்ட. But at the same time you give importance to one of those things and you don't neglect the other one. அதோட விளைவு என்னன்னா நீ மாயக்காரனாய் மாறி விட்டாய். And as a result you become a hypocrite. உன்னுடைய தராசு வந்து சுமத்திரையாக பேலன்ஸ்டா இல்ல. Your weighing balance is not in a balanced one. அத ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு இவைகளையும் செய்ய வேண்டும். அப்படின்னா நீதி, நியாயம், விசுவாசம் இவைகளை செய்யணும். So here I conclude saying that you ought to have done, it means that you have to do justice, mercy, and faith. அதே வேளையில உன்னுடைய ஒருதலாம், உன்னுடைய வெந்தயம் இதெல்லாம் தசமபா கொடுக்கப்பார், அவைகளையும் நீ விடாதிருக்கணும். And at the same time you should not live giving tithes of mint, anise, and cumin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இத வந்து விளக்குறதுக்கு ஒரு நல்ல சம்பவம் ஒன்னு இருக்கு. There's a very good incident to explain this. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Mark chapter 3 first 5 verses, இயேசு வந்து ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். Jesus here entered a synagogue. தேவாலயம் வேற, ஜெப ஆலயம் வேற. So temple is different, synagogue is different. தேவாலயம்ன்றது சாலமோன் கட்டின தேவாலயம், பின்பு அது இடிக்கப்பட்டு அப்படியே காலாகாலமா மாற்றப்பட்டு அப்புறமா கடைசியில இயேசு இருந்த காலத்துல ஏரோது கட்டின தேவாலயம் எருசலேம்ல இருந்தது. So temple is what built by Solomon, later it was destroyed and then again it was reconstructed and by Herod, that was in Jerusalem. இயேசு வாழ்ந்த காலத்துல அதான் இருந்தது. So that remained in the times of Jesus. அப்போ தேவாலயம்ன்றது வேற, ஜெபாலயம்ன்றது ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு கிராமத்துல, பட்டணத்துல அங்க வந்து ஜனங்கள் வந்து எப்பொழுதுமே தேவாலயத்துக்கு போக முடியாது, எருசலேமுக்கு போக முடியாதவங்க அவங்க அனுதினமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபாலயங்கள்ல வந்து கூடி ஜெபம் பண்ணுவாங்க. So synagogues are the worship centers that are present in every villages where people cannot go to temple that is present in Jerusalem always, so they will gather in the synagogue to worship the Lord. நாசரேத்திலே ஒன்று இருந்தது என்று வேதமே நமக்கு சொல்லுகிறது. Bible also says there was one synagogue in Nazareth. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அது வந்து ஒரு நியாயாசனமாக கூட செயல்பட்டது. So that was also functioning like a judgment place. அது வந்து கோர்ட் மாதிரி கூட இருந்தது. It was like a court. நாங்க இஸ்ரவேலுக்கு போகும்போது நாசரேத் அப்படின்ற ஊரை வந்து அவங்க எக்ஸ்கவேட் பண்ணி அந்த இடத்துல வந்து இயேசு வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா விளக்கும்படியாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. So when I have been to Nazareth, they excavated the places and they showed how these places would appear, which was during the time of Jesus. அத பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பா ஷேப்ல இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பெஞ்ச் மாதிரி போட்டிருக்கு, எல்லாரும் அதுல உட்கார்றது மாதிரி, சுத்தி உட்கார்ற மாதிரி. So it was like a square shaped bench that is placed so that all the people can sit around. முன்னால இருக்கிற மேஜையில வந்து அந்த
தோல் சுருள்கள் வந்து எப்பொழுது வாசிக்கணுமோ வாசித்து ஜெபம் பண்றது வேத வாசிப்பதெல்லாம் நடக்கும். And scrolls will be placed upon the table in the front, and that reading the scrolls and prayer would happen as such. ஆனா நீங்க வந்து இந்த நியாயம் விசாரிக்கும் போது சுத்தி உட்கார்ந்து ஒவ்வொருத்தர் பேச இன்னொருத்தர் வந்து கேட்பதற்கான ஒரு அழகான ஒரு இடம் அங்க இருக்கும். So and you will find a place where everyone will sit around to look and hear about the cases there. இப்படி ஒரு ஜெபாலயத்துக்குள்ள இயேசு பிரவேசிக்கிறார். So Jesus enters such a kind of synagogue. அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருவன் வந்து யாரா இருக்கிறான்னா சூம்பின கை உடையவனாய் இருக்கிறான். And there was a man who had a withered hand. அப்போ 3ஆம் வசனம் நீங்க 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, if you read verse 2, இயேசு வந்து ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள்னு போட்டிருக்கு. it is written, so they watched him closely whether he would heal him on the Sabbath so that they may accuse him. இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, what is the problem now? சொஸ்தமாக்குறது பத்தி பிரச்சனை இல்ல. It is not the problem of healing him. சொஸ்தமாக்குறது தப்பு இல்ல. It is not wrong to heal him. சொஸ்தமாக்குறது நல்லதுதான். It is always good to heal. ஆனா என்னைக்கு சொஸ்தமாக்க கூடாதுன்னா ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்கிட கூடாது. But you should not heal on a Sabbath day. இன்னொரு விதமா சொன்னா, in other words, இங்க என்ன பிரச்சனைனா நாளா நிகழ்ச்சியா. So here the problem is between the day or the event. நாளா நன்மையா. So day or good. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நாளை பிடிச்சுக்கிட்டாங்க. So they kept hold on to the day. அவங்க அது உறுதியா, ஐயோ இது சட்டம். They are very firm in that this is a law. நாளை பிடிச்சுக்கிட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாள்ல வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. So it is written that you should not do any work on Sabbath day. அப்போ சொஸ்தமாக்குறது கூட என்னதுன்னா வேலை தான். So it means healing is also a kind of work. அதெல்லாம் பெற விரும்புறவங்க, கொடுக்க விரும்புறவங்க, பெற விரும்புறவங்க கொடுக்க கூடாது, இன்னொருத்தர் வாங்க கூடாது. So a person who want to give healing or receive healing, he should not give or receive it on this day. அப்போ இவங்க ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு புது ட்விஸ்ட் ஒன்னு கொடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓய்வு நாள்ல இவர் சுகமாக்கவே கூடாது. So here they gave a twist to the law and they said he should not heal on the Sabbath day. இவர் செஞ்சிட்டா இவர் மேல குற்றம் சுமத்தணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. So they were waiting, if he heals him we may have to accuse him. அழகா இயேசு அதை வந்து கவுண்டர் பண்ணாரு பாருங்க. So here you can see how Jesus countered it. நீங்க 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read verse 4, அங்க வாசிக்கிறோம், அவர்களை பார்த்து ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அல்லது ஜீவனை அழிப்பதோ எது நியாயம் என்றார். Then he said to them, is it lawful on the Sabbath to do good or to do evil, to save life or to kill? வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் பேசாம மௌனமா உட்கார்ந்தாங்களாம். The Bible says, but they kept silent for that. அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, அவர் எங்கேயோ நம்மளை கொண்டு போறாருன்னு புரிஞ்சிருச்சு. They understood that he is taking them somewhere. நன்மை செய்யணும்னு சொன்னா பின்ன ஏன் அவனை சுகமாக்க கூடாதுன்னு கேட்டுருவாரு. So if he say that you have to do good, then why don't I heal him, he may ask it. தீமை செய்யலாம்னு சொல்லவும் முடியாது. And we can never say that we can do evil. ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. Now they are in between both and they are caught now. ஒரு பக்கம் இந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு நன்மை செய்ய முடியாம உட்கார்ந்திருக்காங்க. On one side they are keeping hold on to the law and they are not able to do good. சத்தியம் 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 பிடிச்சி கிருபையை கொடுக்க முடியல. So they say truth and they cannot do any merciful. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அங்க பாருப்பா, இது வந்து நல்ல நாள், ஓய்வு நாள் வந்து நல்ல நாள். But the Lord said, this day of Sabbath is a good day. இந்த நாளை விட நன்மை செய்யறதுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல நாள் இருக்கா? And do you find any other day good than this day to do some good? அதனால ஓய்வு நாள்ல நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றார். Therefore he said we have to do good on the day of Sabbath, and he did a good there. அந்த மனுஷனை ஆண்டவர் அன்றைக்கு சுகமாக்கினார். And the Lord healed that man on that day. நிறைய வழியில பாருங்க, நம்முடைய சின்ன குறுகின மனதுல வந்து, நம்முடைய குறுகிய கண்ணோட்டத்துல வந்து நிறைய காரியங்களை நம்ம அனாவசியமாகவே தவறாக பார்க்கிறோம், தவறா செய்றோம். So many times, because we have a very short perspective, we do things in a wrong way and we also take things in wrong way. நம்ம நேரோ மைண்டட்னஸ்ல வெளியே வரணும். We have to come out of that narrow mindedness. நம்ம வந்து அந்த தராசை வந்து சுமுத்திரையாக வைக்கணும். So we should have a perfect balance. இந்த நீதியும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும், அதே வேளையில இரக்கமும் கிருபையும் இருக்கணும். And we should have a truth as well, also mercy. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்படி ஒரு பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கை வந்து காக்கப்படும். Only if you maintain such a kind of balance, our life will be protected. நம்முடைய வாழ்க்கை வந்து நன்மையை கொடுக்கும், நன்மையை பெறும். Our life will give good and also receive good. அதனால தான் 61ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Psalm 61 and verse 7, அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையையும் உண்மையையும் அவரை காக்க கட்டளையிடும்.
He shall abide before God forever, or prepare mercy and truth which may preserve him. அவனை காக்க வேண்டுமானா அதுக்கு தேவை தயையும் உண்மையும் அல்லது சத்தியமும். If he ought to preserve him, he need mercy and truth. நீதிமொழிகள் 14:22 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 14:22, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. do they not err that devise evil, but mercy and truth shall be to them that devise good. ஒருவன் நன்மை யோசிக்கிறான்னா அதுக்கு பின்பாக என்ன இருக்குன்னு சொன்னா கிருபையும் சத்தியமும் சமநிலை பிரமாணத்தில் இருக்கு. If a person devise good, then there is mercy and truth in proper balance. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை நமக்கு போதிக்கணும் நம்ம விரும்பணும். And we should decide the Lord should teach this in our life. நம்ம இம்பேலன்ஸ்டா வாழவே கூடாது. We should not live an imbalanced life. நம்ம ஒரு சுமுத்திரையான வாழ்க்கை. We should live a balanced life. அதனால சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க ஏதாவது ஒரு காரியத்துல. Some people will be going in extreme in any of one thing. சிலர் ஒரு காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இன்னொன்னு விட்டுருவாங்க. Some people will give importance to one but leave the other. இந்த கால்ல சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த சத்தியத்தின் கிருபையை நான் சமநிலையில வைக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். This morning we have to ask Lord, give me wisdom to maintain a perfect balance between mercy and truth. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது நான் இப்படி மெயின்டைன் பண்ணாதான் இது என்னை பாதுகாக்கும். Only if I maintain it in a balanced way, it can protect me. இதுதான் என்னை நன்மையை கொண்டு வரும். It will fetch good to me. இது தேவனுடைய பார்வையிலேயும் மனுஷனுடைய பார்வையிலேயும் தயையை கொண்டு வரும். And it brings mercy and truth in the sight of men and also God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது, ஏன் இந்த கிருபையும் சத்தியத்தையும் குறித்து ஏன் இந்த நீதிமொழிகள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு? So why does this proverb give so much importance to mercy and truth? முதலாவது சொன்ன தேவனுடைய தன்மையாக இருக்கிறது. First I told you it is God's attribute. ரெண்டாவது நாம் கவனித்தோம், ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இது நம்முடைய வாழ்க்கையில சீரான ஒரு சமநிலையை கொண்டு வருகிறது. Next we saw it brings a perfect balance in our life. மூன்றாவது, ஏன் இந்த கிருபைக்கு சத்தியத்துக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று கேட்டா, the third reason why he gives so much importance to mercy and truth, நீங்கள் சங்கீதம் 85:10 வாசிப்பீர்களானால், if you read Psalm 85:10, அங்கே ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு. it is a very beautiful verse. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். Mercy and truth are met together, righteousness and peace have kissed each other. ரொம்ப அழகா இருக்குது. It is very beautiful here. இது ரெண்டும் என்ன பண்ணுதான், ஒன்றை சந்திக்குதான். Here they both meet each other. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இது ரெண்டும் வேறுபட்டதா தான் இருந்தது. It means that they were apart then. ஆனால் ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல இவைகள் ரெண்டும் ஒண்ணு சந்திக்குது. But one point of time they both come and meet together. எப்படி சந்தித்தது? How did they meet together? கிருபையும் இந்த சத்தியமும் எப்படி ஒன்றை ஒன்று சந்தித்தது? How did mercy and truth meet each other? எப்பொழுது சந்தித்தது? When did it meet each other? நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1 17 வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read John chapter 1 and verse 17, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. For the law was given by Moses, but grace and truth came by Jesus Christ. அழகா இருக்குது. It is very beautiful. இந்த கிருபையையும் சத்தியத்தையும் அழகா கம்பைன் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. It was our Lord and Savior Jesus Christ who combined this mercy and truth. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. ஏன் இந்த கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம்னு சொன்னா, why this mercy and truth is very essential for our life. நாம் பின்பற்றுகிற நாம் ஆராதிக்கிற இயேசு கிருபையும் சத்தியத்தையும் அழகாக ஒன்றிணைத்து நமக்கு முன்பாக கொண்டு வந்தார். It's because our Lord and Savior Jesus Christ whom we worship, he combined both mercy and truth and brought together. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் கொண்டு வந்த இந்த ஒற்றுமையினால, இந்த காம்பினேஷன்னால தான் இந்த கிருபையும் சத்தியத்துக்கும் அவ்வளவு விலை உண்டாகிறது. So because of this combination, this mercy and truth have become so valuable. நல்லா கவனிங்க. Listen carefully. தேவனும் மனிதனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே முடியாத அளவு ஒரு பெரும் பிளவு மனுஷனுக்கும் தேவனுக்கும் பாவத்தினால் உண்டானது. So there was a gulf, the gulf between God and man was so vast because of the sin that they cannot meet each other. அங்க பாருங்க, ஆண்டவர் இந்த இரக்கத்தை, இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் அவர் ஒன்னு சேர்க்க வேண்டியதா இருந்தது. So for God to be merciful to us, he ought to combine both these things. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேவனுடைய இரக்கம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா மனுஷன் தேவனுடைய கோபாக்கினைக்கு முன்பாக நிற்கவே முடியாது. On one side, if there is no mercy of God, a man cannot withstand the wrath of God.
God. தேவனுடைய கோபாக்கினை அவனை கொன்று போடும். The wrath of God will totally destroy him. அவன் தேவன் அண்டை சேரவே முடியாது. He cannot draw near to God. ஏன்னா அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். Because he is a consuming fire. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். And he is a God who will not look at the sin. அவர் வந்து நீதியை நடப்பிக்கிறவர். And the God who work out righteousness. தீட்டானது ஒன்று அவர்கிட்ட பிரவேசிக்க முடியாது. And nothing defiled cannot enter him. அப்போ அவருடைய இரக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. Therefore his mercy is very much essential. அவர் இரக்கம் மாத்திர காட்டலாம், ஒருவனும் தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கவே முடியாது. So if he doesn't show mercy, no one can stand in the presence of God. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு. But there's one more problem. இரக்கத்தை மட்டும் காமிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் சத்தியம் சொல்லுது, நீங்க சத்தியத்தையும் நீங்க நிலைநாட்டுங்கன்னு சொல்லுது. So you cannot keep on showing mercy alone, because on the other side it says you should also establish truth. சத்தியத்தை வந்து விட்டுற கூடாது. You should not forsake truth. நீங்க நியாயத்தை நிலைநாட்டுங்க. You have to establish justice and truth. நீங்க எப்படி வந்து அவனை விட்டுறலாம்? How can you leave him? அவன் செய்த தப்புக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும். You have to punish him for the sin that he commits. எப்படி நீங்க அவனை வந்து ஃப்ரீயா விட்டுருவீங்க? How can you let him free? எல்லாரும் இப்படி விட்டா அர்த்தம் என்ன? So what will happen if you let free everyone? அப்ப எப்பதான் இந்த நியாயம் நடக்கும்? So when there will be the truth and justice? நியாயம் எப்பதான் நீங்க நிலைநாட்ட போறீங்க? So when you will establish justice? அப்போ ஒரு பக்கம் சத்தியம் கூப்பிடுது. So on one side this truth is calling. இந்த நீதியை நிறைவேற்றுங்க. You have to fulfill this justice. நியாயத்தை நிறைவேற்றுங்க. You have to fulfill the righteousness. அவனுடைய பாவத்திற்கு தக்க தண்டனையை நீங்க அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். And you are supposed to give him the punishment for his sin. அவன் நீங்க விடக்கூடாது. You should not spare him. அவன் எப்படி நீங்க நிரபராதி ஆக்கலாம்? How can you leave him in injustice? சத்தியம் ஒரு பக்கம் கூப்பிடுது. The truth is calling out. இன்னொரு பக்கம் இரக்கம் சொல்லுது, இல்ல பாவம் அவனை நம்ம மன்னிச்சிரோம். On the other side mercy says, it is pitiful, let us leave him and forgive him. அவன் தகுதி இல்லாதவன் தான். He is unworthy. ஆனா விட்டுருங்க அவனை. But let us leave him aside. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பக்கம் நீதியும் இருக்கு, இன்னொரு பக்கம் சத்தியமும் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இரக்கமும் கூப்பிடுது. So now we have a truth on one side and on the other side mercy is calling. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? So what did the Lord do? ரெண்டையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் இதை ஒரு சேர பண்ணினார். The Lord combined both these things in Christ. எப்படி கம்பைன் பண்ணாரு? How did he combine it? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய ஜனங்கள் மேல ஆண்டவர் இரக்கத்தை தந்தார். The Lord gave mercy upon his people through Jesus Christ. அவர் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு ஈவாக தந்தார். The Lord gave the redemption and forgiveness of sin as a gift to us through him. ஆனா இன்னொரு பக்கம் சத்தியம் கூப்பிடுது பாத்தீங்களா? But on the other side when the truth is calling out. இன்னொரு பக்கம் நியாயம் கூப்பிடுது பாத்தீங்களா? On the other side where the justice is calling. அது என்ன பண்ணார் தெரியுமா? What did he do for that? அந்த நியாயத்தை, அந்த கோபாக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். So that justice or that wrath he took it upon himself. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. Here comes a lamb that takes away the sins of this world. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். We read about our Lord and Savior Jesus Christ. நமக்காக நொறுக்கப்பட்டார். He was oppressed for us. நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. The damnation or the wrath that ought to be come upon us has come upon him. சிலுவையில தொங்கி மரித்தது காரணம் என்னன்னா, தேவனுடைய நியாயம் சொல்லுது, தேவனுடைய சத்தியம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா வந்து நிச்சயமா தண்டிக்கப்படும், அது மரணத்தை சந்திக்கணும். The reason why he hanged on the cross is died because the Bible says a soul that sins shall surely die and it is worthy of punishment. அதனால தான் சிலுவையில தொங்கிட்டு உலகத்தின் பாவத்தை தாமேல சுமந்துக்கிட்டு இயேசு வாயை திறந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாம செய்றாங்க, அவர்களுடைய பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும். Therefore hanging on the cross carrying our own sins, Jesus said on the cross, forgive them for they don't know what they are doing. அப்பங்க பார்த்தேன் ஒரு காம்பினேஷன் வருது. So you can find a combination here. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தம்முடைய சிலுவை மரணத்தினால மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்த அல்லது நித்திய ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருந்த நம்மளை ஆண்டவர் ஒரு பக்கம் விடுவிச்சிட்டாரு. On one side by his Calvary's death he redeemed and delivered us out of this wrath and damnation. அதே வேளையில on the other side சத்தியத்தை நிலைநாட்டும்படி, நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டும்படி, தேவனுடைய நீதியை நிலைநாட்டும்படி நம்மேல் வர வேண்டிய ஆக்கினையை முழுவதும் இயேசு ஏற்றுக்கொண்டார். On the other side to establish the truth and justice, Jesus took all the wrath and damnation upon himself. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்தது. Therefore mercy and truth came to us through Jesus Christ. சொல்லுவேன், இயேசுவை ஒருவன் அறிய வேண்டுமானால், அவரோடு நெருங்க வேண்டுமானால், இது ரெண்டையும் அவருக்குள்ளே அவன் காண்பான். So I tell you, if a person ought to draw near to God, to know God, then he should find both the things in him. இதைதான் நீங்கள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கலாம். So this is what you can read in Proverbs 16 and verse 6. கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். By mercy and truth, iniquity is purged. அல்லேலூயா. Hallelujah. அப்ப எப்படி பாவம் நிவிர்த்தி ஆகும்னு சொன்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றாய் இணையும் போது. So when mercy and truth combine together, our iniquity will be purged. இதுல நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். Our life will be sanctified in நான் this. சொல்லுவேன், நம்ம கிருபையும் சத்தியமும் அப்படின்றது இது தேவனுடைய தன்மையாக மாத்திரம் அல்ல. So I could tell this mercy and truth is not only a God's attribute. இந்த கிருபையும் சத்தியம் என்பது நாம மற்றவர்களுக்கு வழங்குகிற தராசில நிறுத்தப்பட்ட நியாயம் மாத்திரம் அல்ல. So this mercy and truth is not only a perfect balance that we maintain and give to others. நான் சொல்லுவேன், இந்த கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். So I could tell you this mercy and truth should also change our life. இந்த கிருபை என்ன செய்யணும்னா, நம்மை நன்றி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும். This mercy should make us thankful and grateful before the Lord. இந்த சத்தியம் இயேசுவை நோக்கி பார்க்க பண்ணணும். This truth should make us to look unto the Jesus. ஆண்டவரே, Lord, உம்முடைய நியாய தீர்ப்பு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் விழாமல் இருந்தால் நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். Lord, if your judgment would have not fallen upon your son Jesus Christ, I would have not been saved now. எனக்காக மரித்து உம்முடைய நீதி எனக்கு தந்த உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். Lord, I look unto you who died for me and who gave your righteousness to me. ஆண்டவரே, நீர் எனக்காக உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினீர். Lord, you reveal your truth for me. உம்முடைய நீதியை நிலைநாட்டினீர். Lord, you established your justice. என் மேல் வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பை உம்மேலே ஏற்றுக்கொண்டீர். Lord, you carried out the wrath that should come upon me, Lord. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு பார்க்கிறோம். We read and all those who looked up to him were brightened. ஆண்டவரே, என்னுடைய நீதினால் நான் நிக்கல. Lord, I don't stand by my நீரே justice. எனக்கு நீதியாக மாறிட்டீர். Lord, you have become my righteousness. உம்முடைய சத்தியம் என்னை விடுதலையாக்குகிறது. Lord, your truth delivers me. அதே வேளையில At the same time, உம்முடைய இரக்கத்தினால் by your mercy, உம்மண்டை நான் இழுக்கப்படுகிறேன். I am drawn towards you. உம்மை நெருங்கி வர முடியும். I'm able to draw near to you. கிருபையும் சத்தியமும் என்னுடைய பாவங்களையும் நிவிர்த்தியாக்கி விட்டது. And this mercy and truth have also purged my sin. இந்த காலையில நீங்க சொல்லுவீங்களா? Can you tell this morning? ஆண்டவரே, இந்த கிருபையும் சத்தியமும் என்னை வழி நடத்தட்டும். Lord, let this mercy and truth lead me, Lord. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? Let us close our eyes and look unto the Lord. ஆண்டவரே, Lord, இந்த கிருபையும் சத்தியமும் என்னுடைய பாவங்களை நிவிர்த்தியாக்கட்டும். Lord, let this mercy and truth, Lord, purge my இந்த sins, Lord. கிருபையும் சத்தியமும் என்னுடைய தராசாக மற்றவர்களுக்கு நான் வழங்குகிறதாக இருக்கட்டும். Lord, let this mercy and truth be my perfect balance that I offer to others, இந்த Lord. கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்னோடு தங்கி இருக்கட்டும். Let the Lord who got this attribute of mercy and truth stay with me, Lord. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we thank you with a grateful உம்முடைய heart. இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி Lord, செலுத்துகிறோம். we thank you for your mercies, Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. Lord, thank you for giving us grace to meditate your word this morning, Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. Lord, thank you for the mercy and truth that you have revealed this morning to us, Lord. ஆண்டவரே, இவைகளால் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி. Lord, thank you for the favor that you have kept through this, Lord. இவைகளால் நீர் எங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி. Lord, thank you for the protection that you are offering to this, நீர் Lord. கொடுக்கிற மேன்மைக்காக நன்றி. Thank you for the exaltation through this, Lord. இயேசுவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். Lord, let your grace uphold us, Lord. ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எங்களை வழிநடத்தட்டும். Lord, let your truth lead us, Lord. இவைகள் எப்பொழுதும் எங்களோடு தங்கி இருக்கட்டும். Lord, let them always be with us, Lord. எங்களை வழிகாட்டி எங்களை பிரகாசிக்க செய்த ஆசீர்வாதம். Lord, let it lead us and Lord shine us and bless us, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படும். Let your name be magnified in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த அந்த பைபிள் குவிஸ் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் நாம கேட்க போறோம். So we're going to listen to an announcement regarding Bible quiz நான் now. 2 நாளைக்கு முன்பாக இதை உங்களுக்கு வெளியிட்டு இருந்தேன். I have released it 2 days ago. கேட்காதவர்களுடைய நன்மைக்காக மறுபடியும் வெளியிடுகிறேன். So I release it again for the people who have not heard it. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நமக்கு பைபிள் குவிஸ் இருக்கிறது. As I told you, coming Saturday and Sunday we have this Bible quiz. இதன் காரணமாக நாம இந்த வாரத்துல இன்றைக்கும் நாளைக்கும் நாம வேதாகம பகுதியை படிக்காம நம்ம என்ன பண்றோம்னா ரிவிஷனா வச்சுக்கிறோம். So for this purpose we don't have a scripture portion to read today and tomorrow. We leave it as a revision. நீங்க இன்றைக்கும் நாளைக்கும் உட்கார்ந்து நீங்க ஏற்கனவே நீங்க படித்திருந்த இந்த போர்ஷன்ஸை நீங்க ஒரு முறை தயவு செய்து படித்து ரிவைஸ் பண்ணிடுங்க. So today and tomorrow you can read out all the scripture portion that we read so far and revise those portions. நீங்க அதை ரெடி பண்ணிக்கிடுங்க. You be prepared for that. நான் சொன்னது போல பிகினரோ
இன்டர்மீடியேட்டோ அட்வான்ஸ்டோ எது முடியுமோ நீங்க எழுதுங்க. So as I told you, whichever level is possible, either beginner, intermediate, or advanced, you can take that level. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்க தயவு செய்து ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் அனுப்பியோ இமெயில் அனுப்பியோ விசாரித்துக் So கொள்ளுங்க. if you have any doubts and inquiries, you can call, you can WhatsApp, or you can send an email and let you know. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காரியங்களின் ஆயத்தங்களுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. Above all, kindly pray for the preparation of all these things. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்துவாராக. May God lead everything as good to us. கர்த்தருக்கு சித்தமானால் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு மேல் இந்த எக்ஸாம் ஓபன் பண்ணலாம்னு இருக்கிறோம். If God willing, we are planning to open this exam from 8 a.m. on Saturday onwards. அதற்குள்ளாக எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவாராக. May Lord do everything perfectly before that. நாம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கேட்கலாம். நீங்கள் ஆயத்தமாகுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. Let us hear that announcement and you be prepared and may God bless you. Praise the Lord. God bless you. நாட்கள்ல நம்ம வேதத்தை வாசிக்கிற முயற்சியில நம்ம ஈடுபட்டிருக்கிறோம். Even now we are involving in the 180 days Bible reading challenge. நீங்க எல்லாரும் அதுல உற்சாகமாய் பங்கெடுக்கிறதை நான் கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். I'm really happy when you take part with great interest. நம்முடைய சபை மாத்திரமல்ல, குறைந்தது 3 சபைகள் இதே 180 நாட்களை தங்களுடைய ஆலயங்களில் சபைகளில் இதை அவங்க ஆயத்தம் செய்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி சபையாக அநேகர் நம்மை பின்தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறார்கள். As far as I heard and as far as they informed, there are other 3 more churches who are following this 180 days Bible reading schedule in their church, also following along with us. 40 நாட்களையும் சில பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. Some people are also following 40 days Bible reading கர்த்தர் challenge. ஆரம்பித்த நற்கிரியைக்காய் கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கிறேன். thank God for the good work that the Lord has begun. நம்ம படிக்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்றதுக்கு, விளங்கிக் கொள்றது, கற்று தேர்றதுக்கு நாம வந்து ஒரு பைபிள் எக்ஸாம் ஒன்று வைத்திருக்கிறோம். For us to understand what we read, we are conducting a Bible exam. நம்ம வாசிக்கிறதுனாலையும் கற்றுக்கொள்றோம், We also learn because of reading. பிரசங்கம் கேட்கறதுனாலையும் கற்றுக்கொள்றோம், We also learn by hearing the sermon. ஒரு பரீட்சை எழுதுறதுனாலே நிறைய கற்றுக்கொள்றோம். And we will also learn much by writing an exam. ஆகவே நீங்க பரீட்சை ஒரு போட்டியா நீங்க நினைக்காம அதுவும் ஒரு கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. So don't consider this exam to be a competition, but consider it as an experience of learning. அதிக பிரயாசத்தோடு இந்த பரீட்சையை, வேதாகம பரீட்சையை நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். We have prepared this Bible quiz with much efforts. அநேகர் நீங்கள் தூர தேசங்களிலும் இருந்து இதை கவனிக்கிறீங்க. And also there are people who listen to us from very far countries. எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி இதை ஆன்லைன்ல வெளியிடுகிறோம். So we just release it in online that it might be useful to everyone. நீங்க திரையில பார்க்கிற www.biblequizinternational.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. So you just enter into www.biblequizinternational.com website. அங்கே இந்த பரீட்சைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுல வந்து எழுதி இருக்கும். So there you can find the rules and regulations for this exam. மொத்த வேதத்தை 3 பகுதிகளாக பிரித்து நம்ம கேள்விகளை கேட்க போறோம். So we gonna conduct this exam in 3 phases. ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் முடிவு வரைக்கும் இருக்கிற போர்ஷனை வந்து இந்த வாரத்தினுடைய சனி ஞாயிறு நாட்கள்ல அந்த போர்ஷன்ல நம்ம எக்ஸாம் பார்க்க போறோம். So the scripture portion that we read from August 2nd until this week, we gonna have the Bible quiz on coming Saturday and Sunday from that portion. அதே போல அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வாசிக்கிற பகுதியினுடைய எக்ஸாமை நவம்பர் மாதத்தின் இறுதியில நம்ம எக்ஸாம் வைக்கிறோம். And then scripture portion that we gonna read in October, November, that exam we will have at the end of November. அதே போல டிசம்பர் ஜனவரி மாதம் படிக்கிற வேத பகுதியினுடைய எக்ஸாம் வந்து நம்ம ஜனவரி மாதத்தினுடைய இறுதியில பார்க்க போறோம். And also the scripture portion that we read from the month of December to January, that we will have at the end of January. இதை என்ன செய்திருக்கிறோம்னா 5 மொழிகள்ல உங்களுடைய பிரயோஜனத்துக்காக இதை நாங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். We have prepared it in 5 languages for your use. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு. So it is English, Tamil, Telugu, Kannada and Hindi. 5 மொழிகள்ல இருக்கிறது. It is in 5 languages. உங்களுக்கு எந்த மொழி நீங்க எழுத முடியுமோ அதுல எழுதலாம். So whichever language you want, you can write in that. நீங்க வந்து எதுவும் எழுத வேண்டியதில்லை, டைப் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் 3, 4ன்னு சொல்லி பதில்கள் இருக்கும். அது எது சரியான பதிலோ அதை டிக் பண்ணா போதும், அதை மார்க் பண்ணா போதும். So you need not write a descriptive answer for any of the questions here. You will have 3 or 4 options for each question and you just have to select or choose the correct option. இதை வந்து நீங்க 3 லெவல்ஸ்ல எழுதலாம். So this you can write in 3 levels as well. எல்லாருமே கடினமான பரீட்சைன்னு சொல்லி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. So everyone need not run away saying that it's a difficult or hard level. எல்லாருமே ரொம்ப ஈஸியா இருக்கணும் அசட்டை பண்ண வேண்டியதில்லை. So no, everyone cannot despise it saying that it's very easy. ஆகவே 3 லெவல்ல பண்ணியிருக்கிறோம். We have made it in 3 levels. பிகினர் அப்படின்னு ஒரு லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா பிகினர்ல எழுதுங்க. So we have a beginner level where you can say that we have just started reading the Bible. I'm not so much used to Bible. You can choose that level. அதாவது ஆரம்ப நிலை நாங்க சொல்றோம். I can say that is as a beginning level. ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பைபிள் படிச்சிருக்கேன், நான் ஒரு முறையாவது முழுசா வாசிச்சிருக்கேன், 2 முறை வாசிச்சிருக்கேன் அப்படின்றவங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்,
பண்ணணும்னா இன்டர்மீடியேட்டை ட்ரை பண்ணுங்க. So if there are people who can say that I have read Bible once or twice, I know something about the Bible, you can try intermediate level. நடுநிலைன்னு சொல்றோம். That we call as intermediate. மூன்றாவது வந்து முதுநிலை. இது என்னன்னு சொன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல். இது வந்து நீங்க பைபிளை ஒரு 3-4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வாசித்து நல்லா நீங்க பலமுறை இதை நீங்க நல்லா தேர்ச்சி எடுத்தவங்களுக்கு வந்து நீங்க அட்வான்ஸ் லெவல் எழுதலாம். And the next one is the advanced level, where you people who have known the Bible very well, who have read it for 4 or 5 times or many times, who know much about the Bible, can choose that level. இதுல வயது வரம்பே கிடையாது. There is no age restriction in this. 90 வயது உள்ளவங்க பிகினரும் எழுதலாம். 9 வயது உள்ள பிள்ளை வந்து அட்வான்ஸும் எழுதலாம். A person who is 90 years old can take up beginner level. A child who is 5 years or 10 years old can also take advanced level. வேதத்துல உங்களுக்குள்ள பழக்கத்தையும் தேர்ச்சியும் பொறுத்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். So this level can be chosen based upon the maturity of your Bible. பாஸ்டர் இது வந்து எப்படி இருக்கும், இந்த क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்கும் அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். So you might be asking how these questions would be, pastor. அதற்காக தான் ஒரு சாம்பிள் எக்ஸாம் ஒன்றை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். So for that purpose we have introduced your mock or sample exam. நீங்க அந்த www.biblequizinterntional.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போவீங்களானா அங்க வந்து ஒரு மாக் டெஸ்ட் அல்லது சாம்பிள் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். So if you enter this www.biblequizinterntional.com website, you will find a sample test or a mock test there. இந்த 5 மொழிகள்ல எந்த மொழி நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே 3 லெவலையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. So you can choose whichever language you want and then you will have 3 levels. You can choose all the levels and see. நீங்க ஆரம்ப நிலையும் ட்ரை பண்ணுங்க, நடுநிலையும் ட்ரை பண்ணுங்க, அட்வான்ஸையும் ட்ரை பண்ணுங்க. You try all the 3 levels. You can try beginner, you can try intermediate, you can try advanced level as well. உங்களுக்கு எது பொருத்தமான லெவலா உங்களுக்கு தெரியுதோ அந்த லெவலை செலக்ட் பண்ணி ஃபைனல் எக்ஸாம் அந்த லெவல்ல எழுதுங்க. And whichever level you feel to be convenient for you, you can choose that level in the final exam. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே நீங்க இன்றைக்கே போய் அதை அட்டெண்ட் பண்ணுங்க. Therefore you try to attend it today. பாஸ்டர் இதுக்கெல்லாம் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்கா? So if you ask, pastor, do you have any registration fees for this? நாங்க ஆரம்பத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும்னு நினைத்தோம். Initially we thought of having a registration for that. ஆனால் எல்லாரும் ஃப்ரீயா எழுதுறதுக்கு நான் இதை ஓபன் பண்ணிட்டேன். So I have opened up that everyone can take it free. So நீங்க வந்து வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எக்ஸாமுக்கு நீங்க வந்து என்டர் பண்ணும்போது, so when you enter for a final exam on coming Saturday and Sunday, அதுல வந்து எடுத்த உடனே 2 ஆப்ஷன் கேட்கும். it will ask you for 2 options. I want to take this test for free. நான் இலவசமாகவே இந்த டெஸ்ட்டை நான் எழுத விரும்புறேன் அப்படின்னு முதல் ஆப்ஷன் இருக்கும். First option will be that I want to take this test for free. அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த ஊழியத்திற்கான செலவினங்களை நான் தாங்க விரும்புகிறேன் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். There will be a second option which says I want to support for the expenses of this program. நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் ஒரே क्वेश्चन பேப்பர் தான் வரும். So whichever you select, you will have the same question paper. நீங்க யாருமே சங்கடப்பட வேண்டாம், நீங்க எல்லாரும் ஃப்ரீயா எழுதலாம். So don't hesitate, everyone can take it free. ஆனால் ஒருவேளை நீங்க இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு மனசுல தோணுச்சுன்னா அந்த செகண்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகும். அது உங்களுக்கு எவ்வளோ கர்த்தர் ஏவுகிறாரோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அதற்கு வேண்டிய டொனேஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அது இந்த ஊழியத்துக்கு பயனுள்ளதாய் மாறிடும். So if in case you want to support for our ministry, you can choose the second option and you will have all the payment options there. You can donate how much ever you want towards this ministry. எங்களுடைய நோக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். You have to understand our purpose. எல்லாரும் எழுதணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். I desire that everyone should take part in this. வயது வரம்பு இல்லாமல் எல்லாருமே எழுதணும். Everyone should take part without any age restriction. நீங்க கொஞ்சம் படிச்சிருக்கீங்களோ நிறைய படிச்சிருக்கீங்களோ தயவு செய்து முயற்சி எடுத்து ஒரு முறை ட்ரை பண்றதை விடாதீங்க. So no matter whether you have studied little or more, just give a try. ட்ரையல் क्वेश्चंसல கூட மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக அப்படின்னு வர்றதுல வந்து 3 ஆன்சர் தான் பாஸ்டர் கொடுத்துருக்கு, சரியா இல்ல, அது எப்படி ஆன்சர் பண்றதே தெரியலன்னு சொல்லி கேட்குறீங்க. So many of you also ask this mock test that you don't understand the match, how to give the answers. அது ரொம்ப சிம்பிள். அது என்னன்னு சொன்னா மொபைல்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது அதை நீங்க அப்படி ரைட் சைடு இப்படி ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நீங்க அந்த ஆன்சர் பக்கத்தை அப்படி தட்டினீங்கன்னா அது ஸ்க்ரால் ஆயிடும். அப்படியே 5-6 பதில்கள் அப்படியே வந்துரும் அதுல. So when you look into your mobile, when you scroll that page from right to left, you can find all the answers seen there. ஏன்னா அதுல 3 தான் அதுல ஸ்கிரீன்ல சின்ன ஸ்கிரீனுக்கு 3 தான் தெரியும். லைட்டா அப்படி தள்ளினீங்கன்னா அடுத்த 5 4 5 6 அந்த மாதிரி ஆன்சரும் ஓபன் ஆயிடும். So since it is a small screen, you can see only 3 answers, but if you just scroll it little bit, you can find all the other 5 or 6 answers which is present. நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க எழுதுங்க. You can make use of this and write it. எல்லாரும் பங்கெடுங்க. Everyone take part in this. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, a few people asked me, பாஸ்டர் எனக்கு இந்த மொபைல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, Pastor, I don't know to use mobile. எக்ஸாம் எழுதணும் ரொம்ப ஆசையா இருக்கு, but I desire to write this exam. எங்கள மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது உதவி செய்றீங்களான்னு கேட்டாங்க. So can you help us for people like that? ரெண்டு காரியம் செய்யலாம் நீங்க. You can do 2 things. ஒன்று, either உங்க வீட்ல இருக்கிற யாராவது இளம் வாலிபர்கள் இருப்பாங்களானா
அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் உதவி கேட்டு அவங்க மொபைல்ல இருந்து அவங்க கேள்வியை வந்து சொல்ல சொல்லி நீங்க ஆன்சரை வந்து அவங்களே மார்க் பண்ண சொல்லி சப்மிட் பண்ண சொல்லுங்க. So if you have any young people at your home, you can just ask them to open it, and you can ask them to read out your question and answer and ask them to submit. அவர்களே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் கேளுங்க. You can seek their help to help you. உதாரணமாக யாருமே உங்களுக்கு இல்லன்னு வச்சுக்கிடுங்களேன். If in case there is no one at home for you, ஆவடி சபையில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன உதவி நான் செய்றேன். I can do a small help to people who are in Avadi church. நீங்க வந்து இந்த வாரம் சனிக்கிழமை காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எனக்கு எழுதணும்னு ஆசை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னா நீங்க ஆலயத்துக்கு வாங்க, நான் இங்குள்ள வாலிபர்களை நான் வர வச்சு கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். So if you say that I don't have anyone to help at home, you can come from 9 a.m. to 5 p.m. on coming Saturday to our church, so that I will make our young people to help you. இதற்கு மேல ஏதாவது உதவி வேணும்னா நீங்க தயவு செய்து அந்த வெப்சைட்ல ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு தயவு செய்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. If in case you want any more help or inquiries, you have a mobile number in the website, you can send a message to that number 88701 27774 or 93802 17774. இதற்காக எடுக்கப்பட்ட எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray for all the efforts that is being taken for this. 5 மொழிகள்ல மொழியாக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. So all the translation in 5 languages is going on now. கர்த்தர் தாமே கிருபை அளிக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray that God may give us grace.